ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் என்ன பார்க்கலாம். ஸ்கூலில் எல்லாத்துக்குனாலும் லேட்டாக சமையல் ஆகுது. இப்போ என்ன சாம்பார் வைக்கலாம், என்ன சமையல் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பச்சை பயிர் முளைக்கட்டின குழம்பு. இது பற்றிய பச்சை பயிறு இது ஊற வச்சு சிறுதானியங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் காலத்துக்கு இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். இது முளைக்கட்டி சாப்பிட்டா இன்னும் சத்து உள்ளது. இது பச்சை பயிறு ஊற வச்சு முளைக்கட்டி 2 நாள் ஆச்சு. முளைக்கட்டி நல்லா முளை வந்துருக்குது. இதுதான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதில் காய் உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு போடலாம், கத்திரிக்காய் போடலாம். இது போட்டு குழம்பு வைக்கலாம். கறி குழம்புக்கு எப்படி வைக்கணுமோ அப்படியே குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா புளி கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா அது புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இது கறி குழம்பு வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, லவங்கம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம். வதக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் துருவல். அதில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை எண்ணெயை விடும்போது அது வறுத்து போட்டால் குழம்பு நல்லா இருக்குது. தக்காளி 3 தக்காளி. ஹைபிரிட் தக்காளி தான், சாரம் இல்லை, புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதில் அரைக்கிறதுக்கு மிளகு, 2 ஏலக்காய், சோம்பு, சீரகம், பட்டை இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சி மசாலா ஊற்றி போடும். இப்போ வீடியோக்குள்ள வாங்க. எண்ணெய் காய்ச்சி இது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை 2 வச்சு. பொட்டுக்கடலை எண்ணெயிலே வந்துட்டால் வளவளப்பு இருக்காது. குழம்பும் கெட்டியாக வரும், மசாலா கூடி வரும். தக்காளி இப்படி ஊற்றி வச்சுக்கணும். இந்த மசாலா வதக்கி அரைச்சி ஊற்றினா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது. குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. காலையில் குழம்பு வச்சுட்டா சாயங்காலம் சூடு வச்சுட்டோம்னா குழம்பு கெட்டு போகாது. சில பேர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க, நான்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்ல. தேங்காய் துணி, தேங்காய் அதிகம் போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். இப்போ இதெல்லாம் தட்டில் போட்டு ஆற வச்சு மசாலா அரைக்கணும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. ரெண்டு இலை போட்டுக்கலாம். இங்கே போடுங்க.
மசாலாலாம் வாங்கிடுச்சு. முளை கட்டி வச்சுருந்தேன் அந்த பயிறு. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு துண்டு பண்ணி போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள், கல்லுப்பு, தயிர் ஒரு கப்பு. எழுப்பி விட்டு போயிட்டாங்களா? அதை தண்ணி வச்சு மசாலா நம்ம காட்டினோம் இல்லையா, அந்த மசாலாலாம் வதக்கி தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் வதக்கி அரைச்ச மசாலா. சோம்பு, சீரகம், மிளகு, பச்சை மிளகா எல்லாம். நீங்களும் இது போல் பச்சை பயிர் ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துக்கு இதுக்கு மசாலா வந்து கறி குழம்புக்கு எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி தான் மசாலா இருக்குது. இது மூடி போட்டு விசில் ஒரு 3 விசில் விட்டால் கொட்டை உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துடும். குழம்பும் கூடி வந்துடும். குழம்பு ரெடி. பச்சை பயிறு, உருளைக்கிழங்கு போட்டால் குருமா குழம்பு. பாய் பாய், see you.